ஹைங்க, திராவினன் குடியில இடுமன் இறக்கி வைத்த மலைகளை திரும்ப தூக்க முடியாம போனதற்கு காரணம் முருகரின் திருவிளையாடல்னு நேத்து நான் வீடியோல சொல்லியிருந்தேன். அப்படி என்ன திருவிளையாடல் முருகர் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கலாமா? அகத்திய முனிவரின் ஆணைக்கிணங்க சிவகிரி சக்திகிரிங்கிற மலைகளை இடும்பன் பொதிகை மலை நோக்கி தூக்கிட்டு போற வழியில திராவினன் குடிங்கிற இடத்துல இலைப்பாடுறதுக்காக இறக்கி வச்சான். திரும்ப அந்த மலைகளை தூக்க முடியல. என்னடான்னு பார்க்கும்போது அதுல ஒரு மலையில ஒரு பாலகன் சிரிச்சிட்டே அழகா கோமணத்தோட கையில தண்டாயுதத்தை வச்சுட்டு நின்னுட்டு இருந்தான். இடும்பனும் இறங்கடான்னு எவ்வளவோ சொல்லியும் அந்த பாலகன் இதை என்னப்பன் சொத்து, முடிஞ்சா தூக்குடான்னு சவால் விட்டான். இப்படியே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட அந்த பாலகன் விளையாட்டாக தன் தண்டாயுதத்தை வச்சு இடும்பனை தள்ள அவன் கீழே விழுந்து மாண்டு போனான். இடும்பி ஒரே அழுகை. என்னடா இது, முருகருக்கு அடிமையாகணுங்கிற காரணத்திற்காக நம்ம ஒரு சுபகாரியம் செய்யும் போது இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு முருகரை எண்ணி பிரார்த்தனை செஞ்சா. முருகரை கும்பிட்டா என்னைக்காவது கைவிடுவாரா? அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. அதெல்லாம் என்னன்னு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.